அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி 19,675 நம்மளுக்கு ஹை. நம்ம 11 மணிக்கு பார்க்கும்போது 19,640 அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்தாங்க. லோ அதே லோ தான். அப்போது ஹை மட்டும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு 30 புள்ளிகள் பயணம் நடந்திருக்கு. நம்ம இதுவே 100 புள்ளிகள், குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு 20 புள்ளிகளோட ஏற்றம். ஏன்னா காலையிலே 80 புள்ளிகள் இருந்தாச்சு. ஒரு 20 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 19,612 லோவுக்கு 50 புள்ளிகள், இங்கிருந்து 50 புள்ளிகள்னால 19,662. அப்போது 19,562 19,662. அப்போது ஓப்பனுக்கு கீழ் உண்டான சரிசம பயணம் மேல்முகமாக பயணமாக கொடுத்துருக்கு. அதனை விட ஒரு 10 புள்ளிகள் இப்போதைக்கு இன்னும் 3 மணிக்கு மேலே என்ன மூமெண்டம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுவரை நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி 45,000 கடக்காமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 45,191, 45,200 ஹை வச்சுருக்காங்க. லோ 44,695. நம்ம 44,800 மையமாக வைத்து 44,800 காலின் அடிப்படையில் 45,060 இந்த ரெண்டு ஓட ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 45,260 வரணும். ஏன்னா 44,800 கால் அண்டு புட்டோட அடிப்படையில். அப்போ அதற்கு கீழ் அதே மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ 44,700 மார்க்கெட் இதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. இப்போது ஒரு அளவு இருக்குது. பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 0.83, நிஃப்டி 0.55. அப்போ நிஃப்டியோட ஏற்றத்தை விட பேங்க் நிஃப்டியோட ஏற்றம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. 0.3%, 0.30%. இப்போ நிஃப்டியோட அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நிஃப்டி 19,600 கால் அண்டு புட்டையே தான் இருக்குது. இன்னும் மாற்றம் எதுவும் ஏற்படலை. அதே மாதிரி 19,700 கால், 19,650 கால், 19,500 புட். அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கலாக இருக்குது. அப்போ 19,600 இன்னும் நம்மளுக்கு வேறு விதமாக மாறல. இன்னும் 19,600 கால் அண்டு புட்டுக்குள்ளே தான் சந்தை கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம் 19,600, 19,667. இவங்க ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது ஒரு 170 புள்ளிகள்னால் 19,770. அடுத்தது 19,600 -97, 19,503. அதே மாதிரி 19,430 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு. இப்போதைக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அதுதான். அப்போ 19,667 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இப்போ தற்போது நிஃப்டி அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 45,000 கால், 44,800 புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும், 44,800 கால் 800 புட் ஸ்ட்ராடல், ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. அப்போ 44 இவங்களோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 370 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போது 44,800, 45,000, 45,164. இது 370 புள்ளிகள்னால் 45,370. அப்போ 44,800ஓடது 207 ரூபாய் அப்படின்னா 44,600. அதே மாதிரி 370 400 புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட 44,400. அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். அதுவே 44,800 கால் 800 புட்டோட ஸ்ட்ராடல் லெவல் நம்ம அப்ளை பார்த்த மாதிரி 44,800, 800 கால் 260 ரூபாய், 45,060. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது 270 புள்ளிகள், 470 புள்ளிகள், 45,270. 44,800 புட் 207 ரூபாய். அப்போ 44,597, 93. அடுத்தது இது ரெண்டு பிரீமியம் 470 ரூபாங்கும்போது 500 வச்சுட்டாலும் கூட 44,300. அப்போ 44,300, 44,593, 44,800.
45,800, 45,060, 45,270 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். அதனால் 45,000 ப்ளஸ் 164, 45,164 ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகிறது. அதனை பார்த்து முடிவெடுங்கள். இந்த அட்டவணை மாற்றத்துக்கு ஏற்பட்டமான சந்தையோட மாற்றங்கள் இருக்கும். இப்போ 44,800 கால் அண்ட் 800 போட்டு இப்போ 45,000 கால் அதிகமான வருத்தமாக இருக்குது. இப்போ சந்தை வந்துட்டு ஓப்பன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பேஸ்டு நம்மளுக்கு செக் பண்ணும்போது நிஃப்டியை பொறுத்தவரை ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், இதற்கு மேலே இருந்ததுக்கு என்ன தாக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸோட பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 44,819 மேலும் 44,951 மேலேயும் அதே மாதிரி நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்ததுக்கு நம்மளுக்கு இந்த ஹை 45,244 இப்போ தொடர்ச்சியாக வருகிறது. அது உங்கள் சந்தையோட ஆய்வுக்குட்பட்டு நீங்கள் பார்க்கலாம். இது அனைத்தையுமே நம்ம ஆப்ஷனுடைய ஹெட்ஜோட அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவுகிறது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.